ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, இன்று புதன்கிழமையும் மகா சிவராத்திரியுமான இந்த நன்னாளில் நீ எனக்கு பலமான பூஜை செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. நீ எனக்காக என்னை உளமாற சிவனாக பாவித்து என் தலைமேல் வில்வ இலையை வை. உனக்கான மாற்றங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மாற்றங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல் நீ உணரலாம். அந்த மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள்ள உனக்கு மன வலிமை வேண்டாமா? அந்த மன வலிமைக்காகத்தான் நான் சிலரை உன் வாழ்வினில் அனுப்புகிறேன். அவர்கள் உன்னை தவறாக நடத்துபவர்களாயினும், உன் செயலில் குறை சொல்பவர்களாயினும், உன் கெட்ட கர்ம வினைகளை எடுத்து செல்லவே நான் அவர்களை உன் வாழ்வினில் அனுமதிக்கிறேன். உன் மேல் படிந்துள்ள கெட்ட கர்ம வினை என்னும் தூசை அவர்கள் துடைத்துவிட்டு செல்கிறார்கள். அதனால் நீ மௌனமாக இருந்து அனைத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் இது. அவர்கள் தாமாகவே உன்னை தேடி வரவில்லை, நான் தான் வரவழைத்தேன். அதனால் அந்த வசை சொற்களை கண்டும் காணாமலும் அதை நினைத்து புலம்பாமலும் நீ எந்த அளவிற்கு நீடித்த பொறுமையோடு உன் வேலையில் செயல்புரிகிறாயோ அந்த அளவிற்கு நீ உன் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யும் ஒவ்வொரு காரியமும் அதிரடி வெற்றியாக, மாபெரும் வெற்றியாக, ஏன் எல்லோரும் பிரமிக்கப் போகும் வெற்றியாக அமைய போகிறது. அதனால் உன் மன வலிமைக்காக அனுப்பப்பட்டவர்களையும் மட்டுமன்று, எல்லோரையும் ஆட்டவிப்பவன் நான் தானே. நீ மௌனமாக இருந்து உனது வாயை மட்டும் மூடிக்கொண்டால் போதும். வெற்றி உன் வசமாகும் மிக விரைவில். உன் வாய்க்குத்தான் பூட்டு தேவையை ஒழிய இனி இது நாள் வரை பூட்டப்பட்ட அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் திறக்கும் நேரம் வந்துவிட்டது. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நிச்சயமாக நம்பு. உன் வாழ்க்கையில் இன்றிலிருந்து உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். நீ நினைப்பது நடக்கும். நீ நினைப்பது மட்டும்தான் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. ஜெய் சாய்ராம்.